சோத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த சின்ன அம்மா வந்து என்ன பண்ணுவான், சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி அந்த சத்திரத்தில் யாராவது போய் படுத்துருக்காங்களா, போய் பார்த்துட்டு வாடாம்பாங்க. இவன் கேட்பானா, அம்மா சத்திரத்தில் யார் படுத்துருந்தா நமக்கு என்னம்மா, டேய் சோறு விளையிற பூமிடா சோழ நாடு, நம்ம சத்திரத்தில் யாராவது பசியோடு படுத்திருந்தால் அவர்களை பசியோடு வைத்து விட்டு நாம் சாப்பிடக்கூடாது, அவர்களுக்கும் சாப்பாடு போடுகிற ஊர் கும்பகோணம்னு எதிரான். இப்பெல்லாம் சார் போன் பண்ணி கேட்குறேன், சார் 10,000 ரூபாய்க்கு டாக்டர் பட்டம் தர்றேன்றான். 10,000 ரூபாய்க்கு வாங்கிங்க சார், பரவாயில்ல வாங்கிங்க, ஒரு 2,000 ரூபாய் கம்மியான கூட பரவாயில்லன்றான். நான் 350 பக்கம் எழுதி 250 பக்கம் மாத்துறது எனக்கு தான் தெரியும். அந்த 100 பக்கத்தை குறைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ சிரமப்பட்டு இப்ப 500 ரூபாய்க்கும் கிடைக்குது, 500 ரூபாய்க்கும் கிடைக்குது. பாருங்க, உண்மையா சொல்றேன் சார், உலகத்தில் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, உப்பு இல்லாம கூட இருந்தலாம், நல்ல நட்பு இல்லாம இருக்க முடியுமா சார்? பொங்கல் திருவிழாவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி. அன்பான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். எனக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இவ்வளவு காலம் இளமையா இருக்கிற ஒரே நடுவர் எங்க அண்ணன் தான். அந்த 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 அதை எப்படி அவர் மெயின்டைன் பண்றாருன்னு தான் எனக்கு தெரியல. போகும்போது ரகசியத்தை கேட்கணும். காதலிச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் காதலில் தான் பல பேர் சந்தியில் விட்டுருது, உங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகுது. பல பேர் நடு ரோட்டில் நிற்கிறாங்க கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில். காதலை காதலாய் காதலில் காதலிக்கணும். ஆஹா ஐயா, நீங்கள் கவிஞரியா? உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக ஒரு அழகான வசந்த் தொலைக்காட்சி பொங்கல் திருநாளை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள், இந்த வணக்கத்தை சொல்லி, வாழ்க்கை ஒன்றே ஒன்று. இப்போ என்ன கும்பகோணத்தில் எது சிறப்பு அப்படின்னா, தோப்பா ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை எழுதினார். கும்பகோணத்துக்கு எது சிறப்பு தெரியுமா? நீர் நிறைந்த வயல்களா? சிறப்பு தான். கோயில்களா? சிறப்பு தான். அதை விட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு வரி எழுதுறாரு, அந்த காலத்தில் ரொம்ப ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, சத்திரம் தான், அன்ன சத்திரங்கள். அன்ன சத்திரத்தில் வந்து 9 மணிக்கு ராத்திரி தங்குற ஒரு பயணி இருக்கான்னு வச்சுங்களேன். சோத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த சின்ன அம்மா வந்து என்ன பண்ணுவான், சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி அந்த சத்திரத்தில் யாராவது போய் படுத்துருக்காங்களா, போய் பார்த்துட்டு வாடாம்பாங்க. இவன் கேட்பானா, அம்மா சத்திரத்தில் யார் படுத்திருந்தா நமக்கு என்னம்மா, டேய் சோறு விளையிற பூமிடா சோழ நாடு, நம்ம சத்திரத்தில் யாராவது பசியோடு படுத்திருந்தால் அவர்களை பசியோடு வைத்து விட்டு நாம் சாப்பிடக்கூடாது, அவர்களுக்கும் சாப்பாடு போடுகிற ஊர் கும்பகோணம்னு எதிரான். அதுதான் பிறருக்காக வாழ்றது. யோசிச்சு பாருங்க, சேரநாடு தந்தங்களை உடைத்தது, பாண்டிய நாடு முத்துக்களை உடைத்தது, சோழ நாடு சோறு உடைத்தது. தந்தம் இல்லாம வாழலாம் சார், முத்து இல்லாம வாழலாம், ஆனா சோறு இல்லாம வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஊரு நம்ம ஊரு. அந்த ஊர்ல பிறந்த மனுஷன் தனக்காக வாழ்வேன், தனியா திம்பேன். என்ன யோசிச்சு பாருங்க, நான் மட்டும் மறந்துட்டார் அவர், நான் மட்டும் சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? உலகத்துக்கே தமிழ் தாத்தா என்கிற உவே சுவாமிநாதர் பிறந்த ஊரு கும்பகோணம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, உவே சுவாமிநாதர் மகாகவி மீனாட்சுந்தரம் பிள்ளைகிட்ட பாடம் படிச்சிருந்தார். ஒரு நாள் படிக்கிறதுல ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவர் 12 மணிக்கு கிளாஸ் முடிச்சிருவாரா, 4 மணிக்கு தான் மறுபடியும் வகுப்பு ஆரம்பிப்பார். அப்போ உவே சுவாமிநாதையர் சொல்றாரு, மகாகவி மீனாட்சுந்தரம் பிள்ளை நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, சீர்காழி புராணத்தை நடத்திட்டேன், திருநாகை புராணம் நடத்தணும், ஆனால் அது ஒரு ஐயற்ற இருக்கு, மாயவரத்தில் கூரை நாட்டில் தான் அந்த புத்தகம் இருக்கு, ஆனால் அவர் எளிதில் தரமாட்டாரு, எப்படியாவது கெஞ்சி அவர்கிட்ட வாங்கி 1 வாரம் கழிச்சு அதை நடத்திடுறேன் அப்படின்னு அவர் சொல்றார். திரும்ப 4 மணிக்கு மறுபடியும் கிளாஸ். 4 மணிக்கு கிளாஸுக்கு வந்தா முன்னாடியே அந்த புத்தகத்தோடு நின்னாரா ஓ சுவாமிநாதையர். இப்போ அவர் கேட்டாரு, எங்கே போய் வாங்கிட்டு வந்தானே. இவர் எந்த ஐயர் வீட்டை சொன்னாரோ அந்த 4 மைல அந்த 4 மணி நேரத்தில் போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அவர் முன்னாடி நின்று படித்த மனிதர் உவே சுவாமிநாதன் என்பது உலகத்தின் மிகப்பெரிய விஷயம் இல்லையா சார்? ஒரு வாத்தியார் இல்லாமல் எப்படி சார் வளர முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாத்தியார் இல்லாமல், அது நான்லாம் வாத்தியார் தான் சார், எம்ஏ எம்பிள் பிஹெச்டி டாக்டரேட். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நானே படித்தேன் அதனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்பெல்லாம் சார் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் 10,000 ரூபாய்க்கு டாக்டர் பட்டம் தர்றேன்றான். 10,000 ரூபாய்க்கு வாங்கிங்க சார், பரவாயில்ல வாங்கிங்க, ஒரு 2,000 ரூபாய் கம்மியான கூட பரவாயில்லன்றான்.
நான் 350 பக்கம் எழுதி 250 பக்கம் மாத்துறது எனக்கு தான் தெரியும். அந்த 100 பக்கத்தை குறைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவ்வளவு சிரமப்பட்டு இப்ப 500 ரூபாய்க்கும் கிடைக்குது. 500 ரூபாய்க்கு கிடைக்குது பாருங்க. உண்மையா சொல்றேன் சார், உலகத்தில் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, உப்பு இல்லாம கூட இருந்தலாம், நல்ல நட்பு இல்லாம இருக்க முடியுமா சார்? விரும்பிய ஒரு இதயத்தை சொந்தமாக்கிட்டா அது காதல், விரும்பிய எல்லா இதயத்தையும் சொந்தமாக்கிட்டா அதுக்கு பேர் தான் நட்பு இல்லையா? இப்ப இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, உலகத்திலேயே கஷ்டம் காதலிக்கிறத விட காதலிக்கிறவனுக்கு நண்பனா இருக்கிறது தான் கஷ்டம். உண்மைதானே? அவ இங்கதான்ப்பா இருக்கா, என் கூட தான் இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பக்கத்துல பார்த்து அதுவே காட்டி கொடுக்குது. வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பாருங்க, கஷ்டம், ஆனா அந்த கஷ்டத்துல ஒரு இனிமை இருக்குல்ல, ஒரு அன்பு இருக்குல்ல, ஒரு சகோதர பாசம் இருக்குல்ல. சார், இவன் லவ்வுக்காக அடி வாங்கின விட நண்பன் லவ்வுக்காக அடி வாங்கினவன் தான் சார் அதிகா உலகத்துல போய். உண்மைதானங்க? அப்போ வாழ்க்கையில் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இந்த அன்பு உறவு பிறருக்காக வாழ்றதுனால சார் இருக்கு மகிழ்ச்சி. பிறருக்காக வாழ ஒன்றும் இல்லை சார். பிறருக்காக வாழலைன்னா உங்க வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு சின்ன வட்டம் சார். ஆனால் பிறருக்காக வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை என்பது பெரிய மகிழ்ச்சியான களமாக மாறி நிற்கும். மாறி நிற்கும் சார். அது தெரிய மாட்டேது உங்களுக்கு.